காராமணி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 8 டேபிள்ஸ்பூன் ஆயில் அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் கீ. ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. நல்லா 4 பிக் ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸ் கூடவே ஒரு 10 கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா இவ்வளோ ஆனியன் இவ்வளோ பச்சை மிளகா போடுறோன்னு நினைக்காதீங்க. நாங்கள் 4 glasses ஆஃப் ரைஸ் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 5 ஸ்மால் டொமேட்டோஸ், ஒரு பிக் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். இந்த சோயா சங்க்ஸ் ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி போடுங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு சால்ட். இந்த கிரீன் பியூரியில் நாங்கள் புதினா, கொத்தமல்லி, ஒரு சில்லி போட்டு அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தாங்க நம்ம டிஷ்ஷோட சூப்பர் ஹீரோ காரமணி போட்டிருக்கோம். காரமணி ஆக்சுவலாக நீங்கள் 75% ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கணும். நாங்கள் 4 கிளாஸ் ரைஸ்க்கு 8 கிளாஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் 3 to 4 கிளாஸ் கோகனட் மில்க் தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். கோகனட் மில்க் ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் வேணும்னா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. கோகனட் மில்க் போடுறதுனால ஃப்ளேவர் ரொம்ப ஹெனான்ஸ் பண்ணி காட்டும். 2 விசில் போட்டு இறக்கிட்டிங்கன்னா காராமணி பிரியாணி ரெடி. நாங்கள் தம் போட்டோம், அதனால 10 to 15 minutes எக்ஸ்ட்ரா ஆச்சு. வைல் ரைத்தாவை ரெடி பண்ணியாச்சு. கிட்ஸ்க்கு ரொம்பவே நியூட்ரிஷியஸான ஃபுட்டுங்க இது. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.